தேர்தல் ஆணைய விதிப்படி தவேகா தன்னோட முதல் பொதுக்குழுவை கூட்டுறாங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தேர்தல் ஆணைய விதிப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதில் அவங்க என்ன தீர்மானம் போட போகிறாங்கங்கிறது தான் முக்கியமானது. அவங்க மாநாட்டு தீர்மானமாட்டு கூட்டணி அமைப்போம், கூட்டணி கட்சிகள் யாராவது வந்து அவங்களுக்கு மந்திரி சபையை கொடுப்போம்னு சொன்னாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய மந்திரி சபையை வாங்கிறதுக்கு யாருமே இல்லை. கூட்டணி ஆட்சின்னு சொல்லாத திமுக கிட்டேயே எல்லாருமே போய் நிற்கிறாங்க. திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. இன்டாக்டுங்கிற வார்த்தையை சொன்னாலே விஜய் அவர்களுக்கு கோபம் வருது. நம்ம நடக்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதே விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிடணும். இனிமேலாவது அவர் வந்து நாங்கள் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைப்போங்கிற இதில் 214 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவோங்கிற அந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கணும். அதுதான் ஒரு பலன். ஒரு புதிய கட்சிக்கு அதுதான் சரி. பலம் நிரூபிக்காத அவரை நம்பி 1% பலம் கொண்டவர்கள் கூட மாநாட்டிலிருந்து பொதுக்குழு வர அவரை எட்டி பார்க்கல. முஸ்தபாங்கிற சகோதரர் மட்டும் அவர் வந்து ஒரு அடையாள அரசியலுக்காக, முஸ்லீம் சகோதரர்கள் ஓட்டுக்காக அவர் மட்டும் வந்திருக்கிறாரு. வேற கட்சிகள் யாருமே அவர் பின்னாடி வரல. இதைத்தான் நாம் தமிழர் சீமானும், தம்பி பலம் நிரூபிக்காத உன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க, விஜயகாந்த் 8-10 பலம் நிரூபித்தனால மக்கள் நல கூட்டணி அமைக்க முடிஞ்சதுங்கிற கருத்தை சொன்னார். ஸோ இந்த தவறுகளை திருத்தி கொண்டு 214 தனித்து போட்டிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கணும். இன்னொன்று, இதே சீமான் அவருக்கு கொடுத்த அட்வைஸ் படியே சொல்கிறேன். நான் மக்களை நம்பி கட்சி ஆரம்பித்தவன் 5வது முறை 214 தொகுதியிலும் போட்டிவிடுவோன்னு சொல்லி கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு, பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை பற்றி பேசுகிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பேசுகிறாரு, அதிமுகவின் ஊழல்களை பேசுகிறாரு. திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் சூரிய கருத்துக்களை அவர் சொல்கிறாரு. ஆனால் விஜய் தரப்பு இதுவரை வந்து அதிமுக வாரத்தில் ஒரு அமைதி காக்குது. அவங்க அதுபோல் காங்கிரஸையும் எதிர்பார்த்தாங்க, ராகுல் காந்தியும் மாநாட்டுக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ராகுல் காந்தியும் முழுமையாக திமுக கிட்டே கமிட் ஆகிட்டாப்ல. அப்போ யதார்த்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமியே அவரும் வந்து பாஜகவை நோக்கி நகர்றாருன்னு சூழ்நிலையில் 214 தனித்து போட்டிங்கிற முடிவு தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய நல்ல முடிவாக இருக்குது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி முறியலாம், நாம் அதிமுகவோட சேரலாம்லாம் எதிர்பார்க்காம பலம் நிரூபிக்கவில்லை. நம்ம பலம் நிரூபித்து கம்பீரமாக அரசியல் களத்துக்குள்ள என்டிஆர் போனது மாதிரி, சிரஞ்சீவி போனது மாதிரி, பவன் கல்யாண் போனது மாதிரி, கேப்டன் விஜயகாந்த் போனது மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். தங்களை நம்பி மக்களை நம்பி கட்சியை கொண்டு போகணும். எடப்பாடியை நம்பியோ நம்மளுக்கு கூட்டணியில் 4 பேர் பலம் நிரூபிக்காத நம்மளை வந்து நமக்கு பாப்புலாரிட்டி இருப்புன்னு சேப்பாங்கன்னு நம்பினாலே அதில் ஏமாற்றம் தான் வரும். ஏற்கனவே பலம் நிரூபிக்காத சிவாஜியை ஜானகி அம்மையார் சேர்த்து ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஸோ இனிமேலாவது வீக விற்பனர்களில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நிரூபித்தவர் பலம் நிரூபிக்க தான் ஒரு கட்சிக்கு முக்கியம்னு 214 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி தன் பலத்தை நிரூபிக்க விஜய் முயற்சி பண்ணணும். அத்தகைய முயற்சி விஜய் எடுத்தால், மக்களை நம்பி ஒரு முயற்சி எடுத்தால் அதனை நாம் மனதார வாழ்த்துவோம். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலையும் விஜய் ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது. இவருடைய வீக விற்பனர் நண்பர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே 4 இடைத்தேர்தலில் பீகாரில் போட்டிட்டாருன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. அந்த தவறுகள் பலதை விஜய் செய்திருக்கிறாரு. அந்த தவறுகளிலிருந்து திருந்தி அனுபவ அரசியலில் பாடம் படித்து 1% பலம் கொண்ட ஒருவர் கூட நம்மிடம் வரவில்லை என்றும் 18% நிரூபித்த அல்லது 10% மேல் வாக்கை நிரூபித்த பாஜகவை நோக்கி தான் 20% வாக்கை நிரூபித்த எடப்பாடி பழனிசாமி நகர்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு பலத்தை நிரூபிக்க விஜய் முயற்சி பண்ணணும். அதுதான் அவருக்கு தகுந்த ஒரு வீகமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நிச்சயமா ஒரு கலைஞர் 214லையும் ஒரு க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் வேட்பாளர் போட்டால், விஜயகாந்த் மாதிரி 38 போட்ட கமல்ஹாசன் மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கும். அதுதான் நீங்கள் நம்பணுமே தவிர பல நிரூபிக்காத நம்மளை ஒருத்தர் ஏற்பார் நினச்சா அது தவறான வீகம். இப்போ அஜித்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, உடனே அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? சிவகார்த்திகன் கழிந்த வருடத்தில் ஒரு பெரிய வெற்றி படம் அமரன், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் சீட்டை கொடுத்துருவாரா? அதெல்லாம் ஒரு தோற்றத்துக்கு இன்னொரு கட்சியை தங்கள் வழிக்கு கொண்டு வரதுக்கு பயன்படுத்துவாங்களே. யதார்த்த களம் வரும்போது நீங்கள் பலம் நிரூபிக்கலைங்கிற கருத்தை தான் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. அதனே இப்போதே உணர்ந்து சீமான் போன்றவர்கள் ஏட்டு சுரக்கா என்று விஜய் விமர்சிப்பதையெல்லாம் உணர்ந்து பலத்தை நிரூபித்து எங்களுக்கும் இவ்வளவு பலம் இருக்குது, நாங்கள் மக்கள் சக்தி என்று 214 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தி மக்கள் சக்தியை நிரூபிப்பதற்கான மக்கள் அபிமானம் கொண்ட, ரசிகர்கள் அபிமானம் கொண்ட விஜய் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, நான் இன்னெலிஜிபிள்னு கருதாமல் அதற்கான முயற்சிகளை விஜய் எடுக்க வேண்டுங்கிறதான் என்னோட கருத்து. பொதுக்குழுவில் அது தொடர்பாட்டு விஜய் முதல்வர் 214 தனித்து போட்டிங்கிறத அவங்க தீர்மானம் போட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம், அவர் முடிவு.
விஜய்க்கு பாதிப்பு மக்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கணும். சீமான் சொல்ற மாதிரி, தம்பி நான் மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சேன், இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிக்கல. அந்த நிலைப்பாடு வேணும், அந்த உறுதித்தன்மை வேணும். விஜயகாந்த் மாதிரி மக்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கணும். கூட்டணிக்கு பலம் நிரூபிக்காம அவர் வருவார் இவர் வருவார்னா அது ரஜினிகாந்த் ஒருத்தருக்கு சாத்தியம் இருந்தது. ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்ள பாஜக தயாராக இருந்தாங்க. 5.5% வாக்கெடுத்த தினகரன் தயாராக இருந்தார். 3.7% வாக்கெடுத்த கமலஹாசன் தயாராக இருந்தார். விசிகா தயாராக இருந்தாங்க. இப்படி பலரும் வந்து ரஜினிகாந்த பலம் நிரூபிக்காதவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்க. உங்களை பலம் நிரூபிக்காத உங்களை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லைன்னு அனுபவத்திலே புரிஞ்சிருப்பீங்க. சகாதேவ மாதிரி அன்னைக்கே நான் சொன்னேன். நான் சகாதேவ மாதிரி யாருக்குனாலும் என் மனசில் பட்ட நன்மையை சொல்லக்கூடியவன். மீண்டும் விஜய்க்கு சொல்கிறேன், 214 கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிக்கிறத பாருங்கள். அவர் சேர்ப்பார், இவர் சேர்ப்பார், அவர் வருவார், இவர் வருவார்னு சொன்னால் கடைசியில் யாரும் வராமல் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு பின்வாங்கி போக வேண்டிய நிலைமை தான் வரும். எடப்பாடியெல்லாம் மிகப்பெரிய சமர்த்தர். அவர் கட்சியை செங்கோட்டை மூலமாக பாஜக உடைச்சிடக்கூடாதுன்னும் பாஜகவுக்கு பலத்தை மதித்து டெல்லியில் அமித்ஷாவே பார்த்துட்டாரு. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் அவர் ஒரு பொருட்டாக எடுக்கல. இதுதான் நடக்கும். பலம் நிரூபிக்காத விஜய் தலைமை ஏற்க 1% பலம் கொண்ட கட்சி கூட வரல. காங்கிரஸ் வரல, விசிகா வரல. சீமான் தம்பி வேணா என் பின்னாடி வான்னு சொன்னவர் இப்போவே பெரியார் இதை நீங்கள் சொன்னதுனால நான் பெரியார் எதிர்ப்புங்கிற அரசியலே நான் பெரிய அளவுக்கு ஜம்பாவேன். பெரியாரை வச்சிருக்கக்கூடிய விஜய் எனக்கு தேவையில்லைங்கிற கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு. ஸோ பலம் நிரூபிக்காமல் நீங்கள் என்னதான் பிராண்டிங் ஆட்களை வச்சு வித்த காட்டினாலும் அது நடக்காது. உங்கள் மக்கள் சக்தியை நிரூபிங்க, கொள்கைகளை சொல்லுங்க. விஜயகாந்துக்கு ஒரு வாக்கு பலம் கிடைச்சது மாதிரி, கமல்ஹாசனுக்கு ஒரு வாக்கு பலம் கிடைச்ச மாதிரி உங்கள் உழைப்புக்கும் உங்கள் கொள்கைகளுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு வாக்கு பலம் கிடைக்கும். அந்த பலத்தை நிரூபிச்சுட்டு அரசியல் பண்ணுங்க. பிராண்டிங் ஆட்களை வச்சுட்டு நீங்கள் பலம் நிரூபிக்காமலே ஒரு சில பயன்படுத்தி பண்ணுனா அதை ரியல் பிளேயர்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த ரியல் பிளேயர்ஸும் உங்களை ஏற்றுக்கல. ரஜினிகாந்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வேற ரேஞ்ச், அது வேற, அது இல்லை. நீங்கள் அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பலத்தை நிரூபிக்கக்கூடிய வழியை பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு உழையுங்க, பலத்தை நிரூபிங்க. வாழ்த்துக்கள்.